பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா, எஜுகேஷன் சைக்காலஜியில் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கை வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்படும். அந்த வகையில் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு தரமான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் சேர்ந்து வரும் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று அரசு பணியை பெறுவதற்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த பதிவில் நம்முடைய எஜுகேஷன் சைக்காலஜியில் புது சிலபஸும் அதே போல் என்சிஆர்டி மூலயமா நடத்தப்படும் சியூஇடி அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எம்ஏ எஜுகேஷன் சப்ஜெக்ட்டுக்கானதும் எம்எட் சப்ஜெக்ட்டுக்கானதும் சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட பிவிஎஸ்சி இயர் கொஷின் பேப்பர் வினாக்கள் வித் அதனுடைய டீட்டெயில் ஆன்சரோடு நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா நிச்சயம் இந்த வரும் பிஜிடிஆர்பி எஜுகேஷனில் ஒரு 20+ மார்க், அதாவது 30க்கு 20+ மார்க்கு நீங்கள் வாங்குவது நிச்சயம். இந்த சியூடி எக்ஸாமில் கேட்கப்படுற ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 75 வினாக்கள் இருக்குங்க. அப்போ ஒரு 10 கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 750 வினாக்கள் அதில் இருக்கும். அந்த 750 வினாக்களை ஒவ்வொரு வினாக்களும் நீங்கள் எடுத்து அதனுடைய விளக்கமான நீங்கள் ஆன்சரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளஸ்ஸு நம்ம பிஜிடிஆர்பி கேட்கப்பட்ட அந்த சிலபஸ் ஓரியன்டாக ஒரு 3000 எம்சிக்யூவும் நம்ம ப்ரிப்பராக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியில் வெற்றி பெற முடியும். சியூஇடி எம்ஏ எஜுகேஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா 24, 23, 23லேயே 2 வாட்டி, அதே போல் 22, 21, 19, 16. அதே போல் அடுத்தது எம்எட் சிலபஸுக்கான அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 24, 23ல் 3 கொஷின்ஸு, 22, 21, 20, 19, 17, 16 + 25 டோட்டலாக இதில் ஒரு 10 கொஷின்ஸு. இந்த பதிவில் நம்ம சியூடி எம்ஏ எஜுகேஷனில் 2024 கேட்கப்பட்ட வினாத்தாளினுடைய வினாக்களை நம்ம ஒரு 10 வினாக்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட. இந்த எக்ஸாம் எதற்கான எக்ஸாம் அப்படின்னாக்கா பிஏ எஜுகேஷன் முடிச்சுட்டு எம்ஏ எஜுகேஷனுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ். அதே போல் பிஎட் முடித்தவங்களுக்கு எம்எட் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1லிருந்து டோட்டலாக உங்களுக்கு 75 வினாக்கள் கேட்பாங்க. புரியுதுங்களா? இந்த கொஷின் பேப்பர் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த கொஷின் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி இதை அப்படியே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைவருக்கும் இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1 சைடு வந்து கல்வியின் தத்துவங்களை கொடுத்துருக்குறாங்க. இன்னாண்ட வந்து அதற்கான ஆத்தர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 நேச்சுரலிசம், ஐடியலிசம், ரியலிசம், பிராக்மட்டிசம். அதே போல் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெர்னார்ட் ரசல், 2 வந்து ஜீன் ஜாக்கப்ஸ் ரூசோ, 3 ஜான் டியூவி, 4 வந்து அரபிந்தோ. இந்த கொஷின்ஸ் அனைத்தையுமே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். பட்டியல் மற்றும் பட்டியல் 2 ஆகியவற்றை பொறுத்துக்கு இந்த பார்த்தோன்னா இயற்கைவாதம், கருத்தியல்வாதம், யதார்த்தவாதம், செயல்முறைவாதம். அதே போல் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா பெர்னார்ட் ரசல், ஜீன் ஜாக்கப்ஸ் ரூசோ, ஜான் டியூவி, ஸ்ரீ அரபிந்தர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வரும். அதாவது ஏக்கு வந்து 2 இயற்கைவாதம் அப்படின்னாக்கா ரூசோ தான் அதற்கான கரெக்டான ஆன்சர். அதற்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கும்போது இயற்கைவாதம் அப்படின்னாக்கா ஜீன் ஜாக்ஸ் ரூசோ, இயற்கை கல்வி மற்றும் குழந்தையின் இயல்புக்கு நல்லொழுக்கம் குறித்த ரூசோ அறியப்படுகிறார். 2 கருத்தியல்வாதம் அப்படின்னாக்கா ஸ்ரீ அரவிந்தர் இந்திய தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் ஒரு முக்கிய புள்ளி ஆவார். இவர் தனிநபரின் ஆன்மீக மற்றும் அறிவார்ந்த வளர்ச்சிக்காக வாதிட்டார். யதார்த்தவாதம் அப்படின்னாக்கா பெர்னார்ட் ரசல். செயல்முறைவாதம் அப்படின்னாக்கா ஜான் டியூவி. அடுத்து 2 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் கமிஷன்ஸ், கமிட்டிஸ் அண்டு நேஷனல் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆன் யூனிவர்சைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். இதுக்கான தமிழ் அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழ்காணும் தொடக்க கல்வியை உலகளாவே ஆக்குவதற்கான ஆணைகள், குழுக்கள் மற்றும் தேசிய முதன்மை திட்டங்களை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் 1 கல்வி உரிமை சட்டம், 2வது கோத்தாரி ஆணைக்குழு, 3வது மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், சர்வசிக்ஷா அபியான். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் 1 வந்து கோத்தாரி ஆணைக்குழு. கோத்தாரி ஆணைக்குழு கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்பிடத்தக்க பரிந்துரைகளை செய்து எதிர்கால கல்விக் கொள்கைக்கான அடித்தளத்தை அமைத்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் 1 1964 to 66. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாவட்ட தொடக்க கல்வித்துறை எப்போ அப்படின்னாக்கா 1994 டிபிஇபி. அதே போல் சர்வசிக்ஷா அபியான் எப்போ அப்படின்னாக்கா 2001 தொடங்கப்பட்ட எஸ்எஸ்சி தொடக்க கல்வியை உலகமயமாக்குதல், இந்தியாவிலும் அதன் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய திட்டமாகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்வி உரிமை சட்டம். இது 6 to 14 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாக்கியது மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கு கட்டளை இடுகிறது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் 1 கோத்தாரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட தொடக்க கல்வி திட்டம், 3வது வந்து சர்வசிக்ஷா அபியான், 4வது தான் கல்வி உரிமை சட்டம். அடுத்தது 3 உளவியல் மிகவும் திருப்திகரமாக வரையறுக்கப்படுவது மனித நடத்தை, பி ஆன்மாவின் ஆய்வு, சி மனதின் ஆய்வு, டி இதயத்தின் ஆய்வு. இதற்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் மனித நடத்தை தான். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். 4 எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் தி பிரான்ச் ஆஃப் சைக்காலஜி வித் மெயின்லி டீல்ஸ் வித்
அதாவது கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு கிளை. இது முக்கியமாக எதனை கையாளுகிறது? ஆப்ஷன் கற்பித்தல் மற்றும் கற்றல், கல்வியின் மதிப்பு, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும், இயற்கை அறிவியல். இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் ஏ, கற்பித்தல் மற்றும் கற்றல். அடுத்தது தி டொமைன் ஆஃப் தி லேர்னிங் அண்டு கிளாசிஃபைடு இன்டு, அதாவது கற்றலின் களங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எத்தனை வகையாக அப்படின்னாக்கா 2 வகையாக, 3 வகையாக, 4 வகையாக, 5 வகையாக. இதற்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 வகையாக. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் பார்க்கும்போது கற்றலின் களங்கள் 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று என்னென்ன அப்படின்னாக்கா அறிவாற்றல், 2 வந்து மன உணர்வு, 3 வந்து இயக்கம், அதாவது இயக்கத்திறன். இந்த 3 தான் கற்றலுக்கான வகைகள். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 3 வகைகளாக. 6 ஹூ ஹேஸ் கிவன் தி தேரி ஆஃப் ட்ரையல் அண்ட் எரர், அதாவது முயற்சி மற்றும் தவறு கோட்பாட்டை யார் வழங்கினார்? அதாவது நம்ம சொல்லல முயற்சி தவறி கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்ஷன் பார்த்தோன்னாக்கா தான்லைக்ட், வாட்சனு, ஸ்கின்னர், கெஸ்ட்லாட். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் தான்லைக்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 7th ஒன் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் டஸ் நாட் பிலீவ் இன். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தூண்டல் துலங்கல். இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது தி வேர்ட் adolescence comes from Latin verb adolescens which means to. adolescence என்ற சொல் லத்தீன் வினைச்சொல்லான adolescer இதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்ன? அதாவது adolescence பருவமடைதல் என்ற சொல் லத்தீன் வினைச்சொல்லிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து வளர்தல் அல்லது முதிர்ச்சி அடைதல். இந்த லத்தீன் சொல் adolesco என்ற மூலத்தில் இருந்து வந்தது. இதுவும் வளர்தல் அல்லது முதிர்ச்சி அடைதல் என்றே பொருள்படும். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். 9 who has called adolescence as a period of great stress and strain, storm and strife. குமரப்பருவம் மன அழுத்தம் மற்றும் திணிப்பு, புயல் மற்றும் மோதல் காலம் என்று யார் அழைத்தார்? இந்த வினா வந்து அடிக்கடி நம்ம பிஜிடிஆர்பியில் அடிக்கடி கேட்கப்பட்ட வினா. இதற்கான ஆன்சர் வந்து ஸ்டான்லி ஹால். 10 ஸ்பேர்மேனின் 2 factor theory asserts that there are 2 type of factors working in one's intelligence, namely. ஸ்பேர்மேனின் இருகாரணி கோட்பாடு ஒருவரின் நுண்ணறிவில் 2 வகையான காரணிகள் செயல்படுகின்றன என்று உறுதிப்படுத்துகிறது. அதாவது இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஸ்பேர்மேன் தெரியும். ஒன்று வந்து பொது காரணி, அடுத்தது இன்னொன்று சிறப்பு நுண்ணறிவு காரணி. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏ ஆப்ஷன் பொது மற்றும் சிறப்பு நுண்ணறிவு காரணி தான் இது. ஜி ஃபேக்டர் அண்டு ஸ்பெஷல் ஃபேக்டர். சரி நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு 1500 வினாக்கள், மினிமம் ஒரு 1000 வினாக்களை வித் ஆன்சர் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்கா இதை கூட பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட நியூ சிலபஸ் பேஸ்டு ஒவ்வொரு யூனிட் வைஸாக 300 கொஷின். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3000 கொஷின்ஸ் இதை சேர்த்து நம்ம படித்தோம்னாக்கா கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் சைக்காலஜி இங்கே மார்க் வாங்குறதோட உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 80க்கு மேலே நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயம் இந்த பிஜிடிஆர்பியில் உங்களுக்கு வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.